ராணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோடைக்கால சிறப்பு பயிற்சி. பட்டம் பெற்றும் ஆங்கிலம் பேச முடியவில்லையா? கல்வி நிறுவனங்களில் ஆங்கிலம் பேச முடியாததால் வேலை தர மறுக்கிறார்களா? வெளிநாடு செல்ல ஆங்கிலம் பேச தெரியவில்லையா? நண்பர்கள் மத்தியில் ஆங்கிலம் பேச தயக்கமா? +2 முடித்து கல்லூரியில் ஆங்கிலம் பேச வேண்டுமா? அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் கோடை காலத்தை பயனுள்ளதாக்க வேண்டுமா? கோடைக்கால சிறப்பு பயிற்சியில் 45 மணி நேரத்தில் ஆங்கிலம் சரளமாக பேச ராணி இன்ஸ்டிடியூட் வாங்க. சிச்சுவேஷனல் கம்யூனிகேஷன் மூலம் நாம் ஆங்கிலத்தில் சரளமாக பேசலாம். இன்று சிச்சுவேஷனல் கம்யூனிகேஷனில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆஸ்கிங் சஜஷன்ஸ் மற்றும் மேக்கிங் சஜஷன்ஸ். இதற்காக நாம் 2 வார்த்தைகளை எடுத்துக்கொள்கின்றோம். ஷல், வி. ஆஸ்கிங் சஜஷன்ஸ் என்றால் ஐடியா கேட்பதாகும். மேக்கிங் சஜஷன்ஸ் என்றால் ஐடியா கொடுப்பதாகும். நம்ம ஐடியா கேட்கவும் செய்கிறோம், ஐடியா கொடுக்கவும் செய்கிறோம். நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் ஐடியா கேட்கலாம், கெட்ட விஷயத்துக்கும் நீங்கள் ஐடியா கேட்கலாம். நாம் எப்பொழுது ஐடியா கேட்போம்? நம்மால் ஒரு சில விஷயங்களுக்கு சரியான முடிவு எடுக்க திணறும் பொழுது நாம் பிறரிடம் ஐடியா கேட்போம். குறிப்பாக நாம் ஐடியா கேட்க பலர் மத்தியில் இருக்கிறோம் அல்லது ஒரு குரூப்பில் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். குழுவில் இருப்பவர்கள் ஐடியா கொடுக்க பல ஐடியாக்களை ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது எந்த ஐடியா நமக்கு பிடித்திருக்கிறதோ அதுக்கு செவிசாய்த்து சரி என்று சொல்லலாம். பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நிராகரிக்கவும் செய்யலாம். நாம் இப்பொழுது ஆஸ்கிங் சஜஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஆஸ்கிங் சஜஷன்ஸ் என்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு என்ன முடிவெடுப்பது என்று தெரியாத பொழுது நாம் நம் நண்பர்களிடம் அல்லது பிறரிடம் கருத்து கேட்க WH கொஷின்ஸை கேட்பதே ஆகும். WH கொஷின்ஸ் என்றால் கேள்விகள் கேள்வி வார்த்தைகளில் துவங்க வேண்டும். ஷல்வியுடன் கேள்வி வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கும் கேள்விகள் அனைத்தும் நாம் ஐடியா கேட்கிறோம் என்பதை உணர்த்தும். வாட் ஷல் வி என்ன செய்யலாம்? வென் ஷல் வி எப்பொழுது செய்யலாம்? ஹவு ஷல் வி எப்படி செய்யலாம்? ஹூம் ஷல் வி யாரை அழைக்கலாம்? நாம் இப்பொழுது மேக்கிங் சஜஷன்ஸை பற்றி பார்ப்போம். மேக்கிங் சஜஷன்ஸ் என்றால் நாம் நம் நண்பர்களுடன் அல்லது ஒரு குழுவில் உரையாடுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நம் கருத்தை முன்வைக்க ஆம் இல்லை கேள்விகளை கேட்பதே ஆகும். ஆம் இல்லை கேள்விகள் ஷல்வி என்று துவங்க வேண்டும். ஷல்வி என்றாலே நாம் ஐடியா கொடுக்கிறோம் என்பதை உணர்த்தும். இப்பொழுது நாம் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஐடியா கேட்கவும் செய்கிறோம், அதே நேரத்தில் ஐடியா கொடுக்கவும் செய்கிறோம். ஆஸ்கிங் சஜஷன்ஸ் WH கொஷின்ஸில் இருக்கும். மேக்கிங் சஜஷன்ஸ் எஸ்/நோ கொஷின்ஸில் இருக்கும். ஆஸ்கிங் சஜஷன்ஸ்க்கான வாக்கிய அமைப்பு WH கொஷின் வேர்டு ஷல் ப்ளஸ் வி ப்ளஸ் V1. மேக்கிங் சஜஷன்ஸ் ஷல் ப்ளஸ் வி ப்ளஸ் V1இல் இருக்கும். ஐடியா கொடுக்க பல வழிகள் இருந்த போதிலும் நாம் ஷல்வி என்று கொடுக்க ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நாம் இப்பொழுது எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். வாட் ஷல் வி டூ திஸ் ஈவினிங்? இன்று மாலை நாம் என்ன செய்யலாம்? ஷல் வி கோ டு சினிமா திஸ் ஈவினிங்? ஷல் வி கோ டு பார்க் திஸ் ஈவினிங்? ஷல் வி கோ டு எ ரெஸ்டாரண்ட் திஸ் ஈவினிங்? இப்படி பல ஐடியாக்களுக்கு ஏதேனும் ஒரு ஐடியாவுக்கு செவிசாய்த்து ஓகே என்று சொல்லலாம்.
ஹவு ஷால் வி கோ பை? வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, கடையில் கொண்டு போய் விட்டாச்சு. நாம் எப்படி போகலாம்? ஷால் வி கோ பை பஸ்? ஷால் வி கோ பை வாக்? ஷால் வி கோ பை ஆட்டோ? ஏதேனும் ஒரு கருத்திற்கு நாம் செவிசாய்த்து ஏற்றுக்கொள்ளலாம். வாட் ஷால் வி டூ திஸ் மார்னிங்? காலையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஷால் வி கோ ஃபார் எ வாக்? ஷால் வி மீட் அட் எ டீ ஸ்டால்? When shall we discuss the proposal? இத்திட்டத்தை எப்பொழுது நாம் விவாதிப்போம்? Shall we discuss the proposal tomorrow? Shall we discuss the proposal next week? Shall we discuss the proposal on coming Friday? What shall we do to solve the problem? பிரச்சனையை தீர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? Shall we consult a lawyer? Shall we give a complaint? What shall we implement for the better result? சிறந்த பலனுக்காக நாம் என்ன செயல்படுத்த வேண்டும்? Shall we implement a new strategy for the better result? சிறந்த பலனுக்காக ஒரு புதிய யுக்தியை நாம் கையாளுவோமா? What shall we do for the growth? வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? Shall we explore new growth opportunities? புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை நாம் ஆராய்வோமா? What shall we do to streamline our task? நமது பணியை நெறிப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? Shall we create a schedule to streamline our task? நமது பணியை நெறிப்படுத்த ஒரு அட்டவணையை உருவாக்குவோமா? What shall we do with our initial plan? ஆரம்ப திட்டத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? Shall we reconsider the initial plan? ஆரம்ப திட்டத்தை நாம் மறுபரிசீலனை செய்வோமா? Whom shall we invite for the dinner? நாம் யாரை விருந்துக்கு அழைப்பது? Shall we invite our friends for the dinner? நாம் நம் நண்பர்களை இரவு உணவிற்கு அழைப்போமா? Where shall we go on coming Sunday? வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம் எங்கே செல்வோம்? Shall we go to a restaurant on coming Sunday? வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு உணவகத்திற்கு செல்வோமா? Whom shall we select as a manager for our company? நமது நிறுவனத்திற்கு மேலாளராக யாரை தேர்ந்தெடுப்பது? Shall we select Mr. Abbas as a manager for our company? திரு அப்பாஸ் அவர்களை நமது நிறுவனத்தின் மேலாளராக தேர்ந்தெடுப்போமா? இப்படி ஐடியா கேட்க WH கொஷின்ஸ் ப்ளஸ் ஷல்வியை பயன்படுத்துங்கள். ஐடியா கொடுக்க ஷல்வி என்று வாக்கியத்தை துவங்குங்கள். Thank you.